வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இப்பொழுது 2ஆம் அலகு, உங்களுக்கு தெரியும் 2ஆம் அலகு 2 பகுதிகளை கொண்டுள்ளது. பொது ரசாயனங்களின் அடிப்படை மற்றும் கல அடிப்படை. இதில் நாங்கள் இப்போ பொது ரசாயனங்களின் அடிப்படைகளை பற்றி, ரசாயன பாத்தங்களின் அடிப்படைகளை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்குறது அமினோ அமிலங்களை பற்றி, அதாவது புரதத்தை ஆக்கின்ற பல்பகுதிய சேர்வையை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த கேள்வி இதற்கு முன்னர் எப்படி வந்திருக்குது என்பதை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். 16ஆம் ஆண்டு புரதங்களின் அடிப்படை இரசாயன தன்மையினையும் பொது கட்டமைப்பையும் விவரிக்குக என்று 16ஆம் ஆண்டு வந்திருக்கு. அதேவேளை 13ஆம் ஆண்டும் இந்த புரதம் தொடர்பான அடிப்படை அமைப்பை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் 16ஆம் ஆண்டு பார்த்தாலே போதும். 16ஆம் ஆண்டு பார்த்தாலே போதும். அதை பேஸ் பண்ணி கொண்டு தான் நான் இந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன். புரதம் என்ற கேட்கப்பட்ட கேள்வியை புரதத்தை ஆக்குகின்ற அந்த அடிப்படை மூலக்கூறை பற்றி நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வாறு கேள்விகளை வந்திருந்தால் அவற்றை மாற்றி பார்க்க தெரிய வேண்டும். இப்படி வந்தால் கேள்வி நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன். எல்லாம் உங்களோட வள நூலில் உங்களுக்கு எல்லா தகவலும் தரப்பட்டிருக்கு. ஆனபடியால் நீங்கள் எழுதி பழகிக்கொள்வதில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்றாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறோம். சரிதானே? அப்போ முதலாவது பாருங்கள், அமினோ அமிலங்களின் பொது அடிப்படை ரசாயன தன்மையினை விவரிக்க. ரைட். அப்போ உங்களுக்கு அமினோ அமிலத்தின் ஒரு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு. கட்டமைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. இது உங்களோட கை நூலில் இருக்குது, வள நூலில் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த நடுவில் உள்ள சமச்சீரற்ற கார்பன் அணு ஒன்று இருக்குது பாருங்கள். சமச்சீரற்ற கார்பன் அணுவில் இந்த அமினோ அமிலத்தில் 2 தொழிற்படும் கூட்டங்கள் இருக்குது என்பதை நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். ஒன்று அமைன் கூட்டம், அமைனோ கூட்டம் என்று தந்த NH2, மற்றது COO கார்பாக்சைல் கூட்டம். இந்த 2 தொழிற்படும் கூட்டங்களும் ஒரே கார்பனுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அதான் இதில் உள்ள வித்தியாசம். 170க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் இருக்கு. அந்த அமினோ அமிலங்களில் இந்த 2 தொழிற்படும் கூட்டங்களும் ஒவ்வொரு கார்பனுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கார்பன்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால அவைகள் புரதத்தோப்பில் ஈடுபடுவதில்லை. இந்த சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டுள்ள அமினோ அமிலம்தான் இந்த எங்களுக்கு வேண்டிய புரதங்களை ஆக்குவதில் அடிப்படை மூலக்கூறாக செயல்படுகிறது. அடிப்படை மூலக்கூறாக செயல்படுகிறது. அப்போ எங்களுக்கு முதலாவது உங்களுக்கு அமினோ அமிலங்கள் பொது அடிப்படை ரசாயனத்தன்மையினை விவரிக்க என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், அமினோ அமிலத்தின் கட்டமைப்பு தெரிய வேணும். இங்கே பாருங்கள், எல்லாம் தரப்பட்டு R என்பது அல்கைல் கூட்டம், H என்றது ஐதரசன் அணு. இவ்வளவு நீங்கள் கீறி குறிக்க தெரிய வேணும். R என்ற கூட்டம் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அல்கைல் கூட்டம். இது ஆகலம் எளிமையான நிலை ஐதரசன் ஆகும். கிளைசின் என்ற அமினோ ஆசிட் தான் முதல் தரமான அமினோ அமிலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். முதல் தரம்னு சொல்லிக்க மிக மூலக்கூட்டு நிற குறைந்த அமினோ அமிலம். மிக மூலக்கூட்டு நிற குறைந்த அமினோ அமிலம். அது பின்னுக்கு வேற ஒரு நோட்ஸில் நாங்கள் சொல்ல போகிறோம். சரி, இப்பொழுது பார்ப்போம். முதலாவது அமினோ அமிலத்தின் பொது அடிப்படை வேண்டாம். அமினோ அமிலம் என்றால் என்னென்று சொல்லி போட்டு எழுதுறது ஒரு நல்லது. அதை நான் இதில் எழுதவில்லை, குறிக்கவில்லை. ஆனால் நீங்கள் அதை சொல்லி அமினோ அமிலம் என்றால் என்ன என்பதை சொல்லி விளங்கப்படுத்தினால், அந்த எஸ்ஸேக்கள் எழுதினால் மிகவும் தரமானதாக இருக்கும். இப்போ அமினோ அமிலம் என்றால் என்ன? புரதங்களை ஆக்குகின்ற எளிய ஒரு சேதன ரசாயன பதார்த்தம். புரதங்களை ஆக்குகின்ற, புரதங்களின் அடிப்படை கட்டமைப்பழகு ஆக்குகின்ற ஒரு சேதன ரசாயன பதார்த்தம் தான் அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள். ரைட். பாருங்கள், முதலாவது ஏ பார்ட்டில் அமினோங்களின் பொது ரசாயன தன்மை. ஒரு பெரிய ஒரு கேள்விதான். பாருங்கோ, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 16ஆம் ஆண்டு கேள்வி எடுத்து பார்த்தால் அந்த அச்சை வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்கு விடை எழுதலாம். பாருங்க, முதலாவது என்ன சொல்றோம்? என்ன மூலகங்களால் ஆக்கப்பட்டது? கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன், கந்தகம் ஆகிய மூலக சேர்க்கை கொண்டது. மத்தியில் ஒரு சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்ட சமச்சீரற்ற கார்பன் அணு காட்சி போட்டோம். அதை சுற்றி எல்லா விதமான கூட்டங்களும் இருக்கு. அமைன் கூட்டம், கார்பாக்சைல் கூட்டம், ஐதரசன், ஆர் கூட்டம், அல்கைல் கூட்டம். ஆர் என்ற ஒரு மூலகம் அல்ல,
கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது அடிப்படை விஷயத்துல. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்க்கப்பட்ட சேர்வை ஆல்கைல் கூட்டம். ஒவ்வொரு அமினோ அமிலமும் ஒரு அமைனோ கூட்டத்தையும் NH2 கூட்டம் இது படிச்சிருப்பீர்கள். இது ஒரு காரத்தன்மை வாய்ந்த கூட்டம். ஒரு கார்பாக்சைல் கூட்டத்தையும் ஒரு COOH கூட்டம் கார்பாக்சைல் கூட்டத்தையும் ஒரு ஹைட்ரஜன் அணுவையும் மாறும் கூட்டமான மாறி கூட்டமான ஒரு அல்கைல் ஆர் கூட்டத்தையும் உடையது. பாருங்கள், கிளைசீனில் இக்கூட்டம் எது? ஆர் கூட்டம் ஹைட்ரஜன் அணுவினால் பிரதியிடப்படும் எளிய அமினோ அமிலம் கிளைசீன் பிரதியிடப்பட்டது. ஆர் கூட்டம் பக்கச்சங்கிலி என அழைக்கப்படும். பக்கச்சங்கிலி. அப்ப இதுல நாங்கள் பார்த்த NH2 அமைன் கூட்டம், கார்பன், ஹைட்ரஜன், COOH இவ்வளவும் இந்த அமினோ அமிலத்துக்கு முதுகெலும்பு. இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. இது மாறாது. ஆர் தான் மாறுபடும். இது அமினோ அமிலத்துக்கு ஏற்ப மாறுபடும். ஒவ்வொரு வகையான அமினோ அமிலங்கள் தோன்றுவதற்கு காரணம் இந்த ஆர் கூட்டம் மாறுபடுதல். இந்த ஆர் கூட்டத்தை நாங்கள் பக்க சங்கிலி என்று சொல்றோம். அது COOH கூட்டத்தை கொண்டதாக இருக்கலாம், NH2 கூட்டத்தை கொண்ட சேர்வையாகவும் இருக்கலாம், ஒரு வளைய சேர்வையாகவும் இருக்கலாம். இப்படி பல்வேறு. நீங்கள் அதை புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களோட விளக்கம் மன திருப்தி என்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்து இந்த புத்தகங்கள் எடுத்து சும்மா பார்க்கலாம். உங்களோட அறிவு விரிவுக்கு நீங்கள் பார்க்கலாம். NH2 கூட்டம், COOH கூட்டம், அந்த முதுகெலும்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி முதுகெலும்பு இருந்தால் நாங்கள் நிமிர்ந்து நடக்கலாம். சரியோ? நிமிர்ந்து நடக்கலாம். அதுபோல இந்த சேர்வைக்கு உறுதியான கட்டமைப்பை உருவாக்குறது இந்த கூட்டம். அமினோ அமிலங்கள் ஒன்று அல்லது பல பாருங்க, ஒன்று அல்லது பல கார்பாக்சைல் கூட்டங்களை அல்லது அமினோ கூட்டங்களையும் கொண்டிருக்கலாம். ஒரு அமினோ அமிலம் தனியாக ஒரு அமைனோ கூட்டத்தையோ ஒரு கார்பாக்சைல் கூட்டத்தையோ கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்பது நியதி அல்ல. அடிப்படை அமினோ அமிலம் கொண்டிருக்கும். மற்றபடி இயற்கையில் உள்ள மெச்சம் ஏனைய 20 கொண்டிருக்கலாம். பாருங்க, அமைனோ கூட்டமானது காரத்தன்மையையும் கார்பாக்சைல் கூட்டமானது அமிலத்தன்மையையும் கொண்டது. அமைனோ கூட்டம் என்ன செய்ய போகுது? நீரில் உள்ள காரத்தன்மை என்றால் என்ன செய்ய போகுது? ஒரு OH கூட்டத்தை H+ஐ கவரும். கார்பாக்சைல் கூட்டம் என்ன செய்யுது? H+ அயனை நீர்க்கரைசலை விடுவிக்கும். எனவே அமினோ அமிலம் 2 தன்மையும் கொண்டு, காரத்தன்மையும் கொண்டிருக்குது, அமிலத்தன்மையும் கொண்டிருக்கு. இதனால் அமினோ அமிலம் ஈரியல்புள்ளவை. 2 இயல்பும் இருக்கு, நேரேற்றம் எதிரேற்றம். அப்போ அமினோ அமிலத்தை அவங்க உண்மையில மின் பகுத்தம் என்று சொன்னால் அந்த அமினோ அமிலம் 2 மின்வாய்களுக்கும் இடையில நிற்கும். 2க்கும் இடையில நிற்கும். அது நாங்கள் மின் நடுநிலை புள்ளி என்று சொல்றாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை, சொல்லப்படையில்லை, தேவையில்லை. அப்போ அமினோ கூட்டங்களை கொண்டிருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். கார்பாக்சைல் கூட்டங்களையும் கொண்டிருக்கலாம். அமைனோ கூட்டம் காரத்தன்மை, அமைன் கூட்டம் காரத்தன்மையானது. அப்போ காரமான மூலகங்களை பாருங்கள். அமிலத்தன்மை என்றால் H+ அயனை விடுவிக்கும். காரத்தன்மை என்றால் H+ அயனை வாங்கும். அப்போ அமினோ அமிலம் ஒரு நடுநிலைத்தன்மையையும் கொண்டிருக்கும். பொதுவாக 2 அமினோ அமிலங்கள் தான் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு எது சேரப்போகுதுன்னு சொன்னோம். கீழே உள்ள ஒரு படம் ஒன்றை காட்டுறோம் பாருங்கள். இங்க பாருங்கள், 2 அமினோ அமிலம் சேர்றதை தந்திருக்கு படம். பாருங்கள், முதலாவது ஒரு அமினோ அமிலத்தில் உள்ள OH படியா பாருங்கள், OH. அடுத்த அமினோ அமிலத்தில் உள்ள அமைன் கூட்டத்தில் உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து நீர் மூலக்கூறாக அங்கே வெளியேறுகிறது. வெளியேறும் பொழுது 2 அமினோ அமிலங்களுக்கு இடையில ஒரு புதிய பிணைப்பொண்டு உருவாகிறது. பெப்டைட் பிணைப்பு என்று சொல்றோம். பெப்டைட் பிணைப்பு. இந்த பெப்டைட் பிணைப்பு தான் சமிவாற்றின் பொழுது அந்த பெப்டைட் பிணைப்பு உடைக்கப்பட்டு திரும்ப 2 அமினோ அமிலங்களாக மாறுகிறது. அந்த 2 அமினோ அமிலங்களும் இணைந்து
உருவார அந்த சேர்வைக்குத்தான் பெயர் இரு பெப்டைட். இரு பெப்டைட் பாருங்க, எங்க அந்த பெப்டைட் பிணைப்பு இருக்கு, பெப்டைட் பிணைப்பு இருக்கு. அப்ப நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தால் ஒரு 3-4 அமினோ அமிலங்கள் இணைகிற ஒரு தாக்கத்தை நீங்கள் எழுதி பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம். ரைட். அப்ப பார்த்துக்கொள்ளுங்கள், ஒரு பெப்டைட் பிணைப்பு உருவாகும் பொழுது ஒரு நீர் மூலக்கூறு இழக்கப்படுது. அப்ப இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? ஒரு 100 மூலக்கூற்று நிறை கொண்ட 10 அமினோ அமிலங்கள் இணைந்து உருவாகும் ஒரு பெப்டைட் சேர்வையின் மூலக்கூற்று நிறை யாது என்று உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம். பாருங்கள், அப்ப 10 அமினோ அமிலம் இணைந்தால் எத்தனை பெப்டைட் பிணைப்பு உருவாகும்? 9 பெப்டைட் பிணைப்பு உருவாகும். 9 பெப்டைட் பிணைப்பு உருவானால் 9 மூலக்கூறு நீர் வெளியேறும். அப்ப நாங்கள் 100 மூலக்கூற்று நிறை கொண்டதுன்னு சொன்னோம் என்றால் 10 சேரும் பொழுது எவ்வளவு வரப்போகுது? 10,000 வரப்போகுது. 10,000 9 தர நீர் மூலக்கூறு நிறை 18 9 தர 18 கழிச்சு விட்டால் அந்த புரதத்தினுடைய மூலக்கூற்று நிறை உங்களுக்கு தெரிய வரும். இப்படி இதை வச்சுக்கொண்டு அப்படி ஒரு பாய்ச்சல் கேள்வி ஒன்று நாங்கள் கேட்கலாம். ரைட்டோ? அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள், புதுசாக உருவார பெப்டைட் பிணைப்பு, புரதங்களில் காணப்படுகின்ற விசேடமான பிணைப்பு. ரைட். இப்போ நாங்கள் நோட்ஸுக்கு வருவோம். 2 அமினோ அமிலங்கள் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு, ஒடுங்கல் தாக்கம் வடிவாக கவனித்துக் கொள்ளணும், சொற்கள் மாறுபடக்கூடாது. நாங்கள் எம்சிக்கு போடைக்க இந்த சில சொற்களை மாற்றி விட்டுறோம். அப்படியே வசனம் பெற நீங்கள் அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து புள்ளியான சொல்ல போட்டிருந்தால் சரியன்னு நினைச்சு மார்க் பண்ணி போகிறீங்க. ஒடுங்கல் தாக்கத்துக்கு உட்பட்டு ஒரு மூலக்கூறு நீர் அகற்றப்பட்டு பெப்டைட் பிணைப்பை தோற்றுவிக்கும் அல்லது இரு பெப்டைட் மூலக்கூறை தோற்றுவிக்கும். அமினோ அமிலங்களின் பல்பௌதிகம் புரதமாகும். எல்லா அமினோ அமிலங்களும் பல்பௌதிகத்தை உருவாக்குமா? இல்லை. நான் சொன்ன 170க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் இருந்தாலும் இந்த சமச்சீரற்ற காவன் அணுவை கொண்டுள்ள அமினோ அமிலங்கள்லாம் இந்த புரதத்தோப்பில் உருவாகும். அது இயற்கையில் எவ்வளவு? 20 வகையான அமினோ அமிலங்கள் மாறி மாறி இணையும், மாறி மாறி இணையும். அப்போ இந்த அமினோ அமிலங்கள் இணைகின்ற ஒழுங்கை தீர்மானிப்பது அந்த களத்தில் உள்ள கருவில் உள்ள டிஎன்ஏ மூலக்கூறு, பரம்பரை அலகு மூலக்கூறு. அப்போ அமினோ அமிலங்கள் மாறி மாறி வேறுபட்டதாக இணையும் பொழுதுதான் புரதங்களும் எங்களுக்கு வேறுபட்ட புரதங்கள் கிடைக்கிறது. வேறுபட்ட புரதங்களும் கிடைக்கிறது காரணம் ஆர்கூட்டம் அல்ல, அமினோ அமிலங்களின் ஒழுங்குகள் மாறுபடுதல். அந்த அந்த புரதம் சைவான் அடைஞ்சால் உண்டாகிறது 20 அமினோ அமிலம் தான் உண்டாகும். இப்போ நாங்கள் மாட்டு இறைச்சி தின்றோம், ஆட்டு இறைச்சி தின்றோம், கோழி இறைச்சி தின்றோம், மீனை சாப்பிடுறோம். உங்களுக்கு தெரியும், மீனண்டா விலை குறைய காசு, ஆட்டு இறைச்சிண்டா விலை கூடிய காசு. எதுக்காக சாப்பிட்றோம்? சுவைக்காகத்தான். உயிரிய ரீதியில் பார்த்தோம் என்றால் எல்லாம் சமிவாடு அடைந்து 20 வகையான அமினோ அமிலங்களே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சரியோ? அப்போ பாருங்கள், பல அமினோ அமிலங்கள் இணைந்து அமினோ அமிலங்கள் இணைந்து பல்பெப்டைட் சங்கிலியை உருவாக்கும். அப்போ அமினோ அமிலங்கள் இணைகிறதை பற்றி நாங்கள் எங்கே படிக்க போகிறோம்? 7வது யூனிட்டில் படிக்க போகிறோம். புரத தொகுப்பு என்றதில் படிக்க போகிறோம். அதில் நாங்கள் படிப்போம், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீர்கள், டிஆர்என்ஏ, ரைபோசோமல் போன்ற சேர்வைகளும் போன்ற கட்டமைப்புகளும் இதில் ஈடுபடுறன்னு படிச்சிருப்பீர்கள். அதை நாங்கள் புறா படிப்போம். இப்போ அதை நம்ம எழுதப்படாது. உங்களை கேட்ட கேள்விக்குள்ளே நீங்கள் நின்று கொள்ளணும். பல பேர் என்னென்னா தாங்கள் படித்த பலத்தையும் எக்ஸாம் கொள்கை ரைக்கி போட்டு வரணும்னு யோசிக்கிறீர்கள். கேட்ட கேள்விக்கு வழிகளையாக தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். ரைட். சரி, பாருங்க, புரதங்களின் இயற்கை அகற்றல். முந்தைய நாங்கள் இந்த சொல்லை அமைப்பழிவுக்கு உள்ளாதல்னு படித்த நாங்கள். இப்போ டீநேச்சரேஷனுக்கு சரியான தமிழ் சொல்லு இயற்கை அகற்றல். புரதங்கள் உங்களுக்கு தெரியும், புரதங்கள் சில காரணிகளால் அந்த புரதங்களுடைய இயல்பு, புரதம் கொண்டிருக்க வேண்டிய இயல்பை இழக்கிறது. பாருங்க, தனித்துவமான ரசாயன
முப்பரிமாண வடிவத்தை இழக்கிறது. அப்ப இயற்கை அகற்றல்னு சொன்னால் என்ன பாருங்கள். வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள், வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் நாங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அயன் பிணைப்பு, ஆக்சிஜன் பிணைப்பு போன்ற இடைத்தொடர் பாருங்கள், மற்றும் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுவதனால் அந்த புரதம் அப்படியே இருக்கும். புரதத்தினுடைய தனித்துவமான ரசாயன முப்பரிமாண வடிவத்தை இழத்தல், முப்பரிமாண வடிவத்தை இழத்தல். ரைட், சரி. அடுத்த பாருங்க, சி பாட்களிய பாருங்க. இயற்கை அகற்றலை ஏற்படுத்தும் முகவர்களை குறிப்பிடுக. ஏஜென்ட், காரணிகள் என்னென்ன? இவள் என்ன செய்யுது? அந்த வலிமை குறைஞ்ச பிணைப்புகளை அகற்றி விடுது. புரதம் தன் தன்மையை இழக்கிறது, சுயமான இயல்பை இழக்கிறது. பாருங்கள், பாரலோகங்கள், செப்பு, மெர்க்கூரிக் போன்ற கட்மியம் போன்ற லோகங்களால், ஈயம் போன்ற லோகங்களால புரதம் அமைப்பழிவுக்கு உள்ளாகிறது. சேதன கரப்பான்கள் ஆய்வுக்கூடங்கள்ல இருக்கு. அசேதன கரப்பான், சேதன கரப்பான். சேதன கரப்பான்கள் குளோரோஃபார்ம், கார்பன் குளோரைடு போன்ற சேதன கரப்பான்களால் புரதத்தின் இயற்கை அகற்றல் அகற்றப்படுகிறது. துப்புரவாக்கி, டிட்டர்ஜென்ட் பாருங்க, நாங்கள் வீடுகளில் துப்புரவாக்கி நிறைய துப்புரவாக்கிகள் வச்சிருக்கிறோம். துப்புரவாக்கிகளால இந்த புரதத்தின் இயக்கத்தன்மை அகற்றப்படுது. அதனால கழுவுப்பட்டு அவை செல்லக்கூடியதாக இருக்கிறது. உயர் வெப்பநிலை, உயர் வெப்பநிலை பாருங்கள், அங்கே எல்லாம் தான் செய்யுது. உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீசல், உயர் சக்தி சொல்லணும், இல்லைன்னா மார்க்ஸ் இல்லை. யூவி லைட், காமா கதிர்கள் போன்ற கதிர்வீசல்கள் புரதத்தில் அமைப்பை மாற்றுவது அங்கெல்லாம் மாற்றங்கள், விகாரங்கள் ஏற்படுது. வன்னமிலங்கள் புரதத்தை கரைக்கும். வன்னமிலம், அசிட், ஆக்களுக்கு கோபத்தில் ஊத்துற கேள்விப்பட்டிருப்பீங்க. வன்னமிலங்கள். வன்காரங்கள், வன்காரங்கள் நாங்கள் வந்து விலங்கியல் படிக்கிற பொழுது தவளையினுடைய வன்கூடு தயாரிக்கிறேன்னு சொன்னால் தவளையை கொன்று அதை நாங்கள் காரத்துக்குள்ளே போட்டு அவிச்சு எடுக்கிறது. அதில் உள்ள தசைகளை கரைக்க பண்ணுறது வன்காரங்கள். அடுத்தது உயர் செறிவுடைய உப்புக்கள். இவைகளும் அந்த புரதங்களில் உள்ள பிணைப்புகளை மாற்றி அமைப்பதனால் புரதங்களை இலகுவாக இயற்கை அகற்றலுக்கு உட்படுத்தலாம். இப்போ பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கேள்வியிலே இவ்வளவு எழுதி முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் செல்லும். வரக்கூடிய 36 பாயிண்ட்ஸ் வரும். 36 பாயிண்ட்ஸ் எழுதினா காணும். 36 பாயிண்ட்ஸ் தர நாங்கள் 4ஆல் பெருக்கி பழங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் வரும். 152 பாயிண்ட்ஸ். முதலாவதுக்கு நாங்கள் 23, பிறகு 4, 27, 27 9 36 பாயிண்ட்ஸ் தர 4. இப்போ நீங்கள் இதற்காக திருப்பி எழுதி பார்க்குறது, எழுதி வச்சு உங்களை உறுதிப்படுத்திக்கணும். எனக்கு இதில் கேள்வி வந்தால் நான் எழுதுவேன். கடைசி நேரம் வச்சு கொண்டு இருக்காமல் இப்போவே நேரம் கிடைக்கிற நேரம் ஒரு நாளைக்கு 2 அல்லது ஒரு கேள்வி வீதம் நீங்கள் எழுத வேண்டும். சரி, நாங்கள் இப்பொழுது 2வது கேள்வி, அடுத்த கேள்விக்கு போவோம். பிள்ளைகளே பாருங்கள், அடுத்த 5ஆம் கேள்வி நாங்கள் கொஞ்சம் வேகமாக செல்லணும்னா உங்களுக்கு 150 கேள்வி இருக்குது. பின்பகுதி தான் உங்களுக்கு மிக கடினமான பகுதி. இவைகள் நீங்கள் ஏற்கனவே நல்லா கரைச்சி குடித்த பாடங்கள். நீங்கள் டக்கண்டு எழுதுவீர்கள். எப்படி எழுதுறேன்னு தெரியாதான் முழுசுவியல். அதுக்காகத்தான் நாங்கள் இவற்றை தருகிறோம். முதலாவது பாருங்க, கார்போஹைட்ரேட்டின் அடிப்படை ரசாயன தன்மையினையும் பொது கட்டமைப்பையும் விவரிக்க. பாருங்கள், அந்த கேள்விதான் முந்தி கேட்டது. புரதத்தின் அடிப்படை ரசாயன தன்மையினையும் பொது கட்டமைப்பையும் விவரிக்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சொல்லத்தான் மாத்திரம் மாற்றி போட்டு இப்படி எங்கேருந்து எடுக்கிறோம் உங்களோட வளரும். கார்போஹைட்ரேட்டுகள் உயிர் அங்கிலில் புரியும் தொழில்களை உதாரணத்துடன் தருக, குறிப்பிடுக. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முதல் 2 தவணை பாடத்தில் கேள்வியெல்லாம் நல்ல தரளியாக வச்சுக்கொள்ளணும் நோட்ஸ். இதன் மூலம் உங்களோட பாட பரப்பு உங்களுக்கு மிக தெளிவாக கிடைக்கப்படும். அதுதான் சொல்லணும், தெளிவாக கிடைக்கப்படும். சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம்.
முதலாவது பாருங்க கார்போஹைட்ரேட் அடிப்படை. கார்போஹைட்ரேட் பிரதானமான கார்போஹைட்ரேட் கார்பன் நீரேற்றப்பட்டுள்ளது என்று படிச்சிருப்பீர்கள். அப்ப நீர் என்றால் ஐதரசன் ஒட்சன் இருக்கும், கார்பன் அப்ப CHO ஆகிய மூலகங்களை கொண்டுள்ளது. இதில் பாருங்கள் ஐதரசனுக்கு ஒட்சனுடைய விகிதம் 2 கொண்டு அல்லது நீரில் உள்ளது போன்று காணப்படும். எனவே அதனுடைய பொதுச்சூத்திரம் பாருங்கள் CxH2OY. நாங்கள் படிக்கிற எல்லாவற்றிலும் எக்ஸும் வையும் அநேகமாக சமனாக இருக்கும். ஆனால் எல்லா கார்போஹைட்ரேட்டுகளும் எக்ஸும் வையும் சமன் அல்ல. நாங்கள் படித்தவைதான் எக்ஸும் வையும், இன்னும் படிக்காத கார்போஹைட்ரேட் சேர்வுகள் நிறைய உண்டு. அதுக்காகத்தான் பொதுச்சூத்திரம் CxH2OY எனப்படுகிறது. 3 பிரதான கூட்டங்கள். அப்ப சில விளையாட சின்ன ஸ்ட்ரக்சர்லாம் வந்திருக்கு. கார்போஹைட்ரேட் என்றால் என்னன்னு அப்ப நீங்க 1, 2 முதல் 3 பாயிண்ட்ஸை நீங்க எழுதணும். 3 பாயிண்ட்ஸ் எழுதினா கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டுகள் எங்களை பொறுத்தவரையில 3 பிரதான கூட்டங்களாக பிரிக்கப்படும். சக்கரைட், சக்கரீன் என்ற சொல்லிருந்து வந்தது. இனிப்பு சுவை உள்ளது பாருங்கன்னா கருத்து. இரு சக்கரைட்டுகள், பல் சக்கரைட்டுகள். ஒரு சக்கரைட், இரு சக்கரைட்டுகள், பல் சக்கரைட். சரி பாருங்க, பாருங்க அடுத்த பாருங்க, 6வது பார்ப்போம். ஒரு சக்கரைட். இப்படி சின்ன கெடிங்க கொடுத்து எழுதி கொண்டு போனால் திருத்தருளுக்கும் சுவம் தெளிவாக விட சரி போடுவார்கள். உங்களுக்கு மார்க்ஸும் இலகுவாக கிடைக்கப்படும். ஒரு கார்போஹைட்ரேட்டின் எளிய வடிவம், அதாவது என்ன கருத்து, இவற்றை நொதியங்களின் உதவியினால், நீர்ப்போப்பு நொதியங்களின் உதவியினால் மேலும் பிரிக்க முடியாது. எளிய வடிவம் என்ற கருத்து அதுதான். இவற்றின் பொதுவான சூத்திரம் CH2ON. பாருங்க, அந்த எண் வந்து கார்பன் எண்ணிக்கை 3 தொடக்கம் 7 வரையாக காணப்படும். நாங்கள் 6 வரையானவதான் படிக்கிறோம். எங்களுக்கு அங்கால் 7வது சேர்க்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் சொல்ல வேணும் 3 தொடக்கம் 7 வரை. இதில் உள்ள வெள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தும் வெள்ளங்கள். தாழ்த்தும் வெள்ளங்கள் என்றால் என்ன கருத்து? அந்த கேள்வி கேட்டால் சில பேருக்கு ஆன்சர் பண்ண தெரியுதில்லை. ஆனால் இங்கே எழுதப்படா. தாழ்த்தும் வெள்ளம் என்றால் பெனடிக்ட் கரைசலோடு சேர்த்து கொதிக்க வைக்கும் பொழுது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவை தரும் வெள்ளங்கள். அப்ப பெனடிக்ட் கரைசலை தாழ்த்தும். இந்த ஒரு சக்கரைட் வெள்ளங்கள் அவற்றை தாழ்த்து குப்ரிக்காக தாழ்த்துற வெள்ளங்கள் எல்லாம் தாழ்த்தும் வெள்ளங்கள் என்று எழுதினா மட்டும் காணும். ரைட். 10வது பாயிண்ட பாருங்கள். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பெயரிடப்படும். 3 கார்பன் திரியோசு, 4 கார்பன் டெட்ரோசு, 5 கார்பன் பென்டோசு, 6 கார்பன் ஹெக்ஸோசு. சரியா பாருங்கள், கார்பன் எண்ணிக்கையின் அடிப்படையில் திரியோசு, நான் அங்கே சூத்திரம் எழுதவில்லை, T3H6O3 திரியோஸ் 3 கார்பன் வெள்ளம். டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ் நீங்கள் பென்டோஸை பற்றி படிக்கிறீர்கள், ஹெக்ஸோஸை பற்றியும் படிக்கிறீர்கள். குளுக்கோஸ், ஹெக்ஸோஸ், கலெக்டோஸ் எல்லாம் பற்றி படிக்கிறீர்கள் பாருங்கள். அப்போ ஃப்ரக்டோஸ் 6 கார்பன் வெள்ளங்கள். ரைட். சரி, அப்போ இது பெயரிடப்படும் கார்பன் எண்ணிக்கை அடிப்படையில். சரி, அடுத்த பாருங்கள். கார்பனின் கூட்டத்தின் அடிப்படையில் ஒரு சக்கரைட்டுகள் பாருங்கள். கார்பனின் கூட்டத்தின் அடிப்படை உங்களோட பாடத்திட்டத்தில் இந்த முறை சேர்க்கப்பட்டுள்ளது. அல்டோஸ், கீட்டோஸ். அல்டோஸ் என்பது கார்பனைல் என்பது கார்பன் ஒரு ஒட்சன் அணுவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, செட்ட பிணைப்புடன் இணைக்கப்பட்டிருந்தது. அது கார்பனைல் கூட்டம் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த கார்பனைல் 2 வகையாக பிரிக்கப்படும். அந்த கார்பன் வந்து பாருங்கள், ஒரு ஒட்சனுக்கும் ஒரு ஐதரசனுக்கும் இணைக்கப்பட்டிருந்தால் அது அல்டோஸ், அல்டிகைட் கூட்டம். கீட்டோஸ் என்று சொன்னால் ஒரு கார்பன் ஒரு ஒட்சன் அணுவுக்கும்
2 கார்பனுக்கும் இணைக்கப்பட்டிருந்தால் அது கீட்டோஸ் என வகைப்படுத்தப்படும். பாருங்கள், கரைசல் ஊடகத்தில் சில ஒரு சாக்கரைட்டுகள் வளைய வடிவத்திலும் வளைய வடிவம் திண்ம நிலையில் சங்கிலி வடிவத்திலும் காணப்படும். வளைய வடிவம் என்று சொன்னால் ஐங்கோண வளையமாக இருக்கலாம் அல்லது அறுகோண வளையமாக இருக்கலாம். திண்ம நிலையில் நீண்ட சங்கிலி சேர்வை, அந்த வளையம் உடைஞ்சு நீண்ட சங்கிலி சேர்வையாக அவை காணப்படுகிறது. எல்லாம் உங்களோட வள நூலில் அந்த படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ரைட், அடுத்தது பாருங்கள், 19வது பாயிண்ட பாருங்கள். இரு சாக்கரைட்டுகள். இரு சாக்கரைட் என்றா என்ன பாருங்க. இந்த வரவணக்கம் ஒரு முறை கேட்ட பொழுது சரியான வரவணக்கம் கணவர் எழுதவில்லை. 2 6 கார்பன் ஒரு சாக்கரைட்டுகள் வடிவாபலங்க. 2 6 கார்பன் ஒரு சாக்கரைட்டுகள், ஒரு சாக்கரைட் மூலக்கூறுகள் ஒரு கிளைகோசைடிக் பிணைப்பினால் இணைக்கப்பட்டு உருவாகும் ஒரு வெள்ள மூலக்கூறு. ஒரு வெள்ள மூலக்கூறு வடிவாக ஒவ்வொரு சொல்லிச்சொல்லா பார்க்கணும். 2 6 கார்பன் ஒரு சாக்கரைட்டுகள் என்னென்ன? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். 2 ஒரு கிளைகோசைடிக் பிணைப்பு, 2க்கும் இடையில கிளைகோசைடிக் பிணைப்பினால் இணைக்கப்பட்டு உருவாகும் ஒரு வெள்ள மூலக்கூறு. பாருங்கள், குளுக்கோஸ் மூலக்கூறு இணைந்தால் மோல்டோஸ், குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இணைந்தால் சுக்குரோஸ், குளுக்கோஸ் கலக்டோஸ் இணைந்தால் லாக்டோஸ். நீங்கள் சில வேளையில் கேட்கலாம், இதுக்கு படங்கள் தந்து விளங்கப்படுத்தினா என்னென்னு கேட்கலாம். இது நாங்கள் எஸ்ஏ கேள்வியாக தான் தர்றோம், ஆனபடியாக இல்லை. இது பாடமாக விளங்கப்படுத்துகிறா இருந்தால் நான் உங்களுக்கு மூலக்கூறு வடிவங்கள் பிணைப்புகளெல்லாம் போட்டு காட்டுவோம். அப்போ இந்த கார்போஹைட்ரேட் இருக்கிற விசேடமான பிணைப்புக்கு பேர் கிளைகோசைடிக் பிணைப்பு. ரைட், சரி, அடுத்தா பார்ப்போம். மோல்டோஸும் லாக்டோஸும் பாருங்கள் தாழ்த்தும் வெல்லங்கள். ஏற்கனவே சொல்ல போல பெனடிக்ட் கரைசலோட சேர்த்து கொதிக்க வைக்கும் பொழுது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவை தரும் வெல்லம். ஆனால் சுக்குரோஸ் ஒரு தாழ்த்தா வெல்லம். ஏனென்றால் உங்களுக்கு ரீசன் தேவையில்லை, நான் சொல்கிறேன்டா சொல்லலாம், எழுதக்கூடாது, சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதன் கார்பனேல் கூட்டம், அந்த தாழ்த்தும் இயல்புக்கான கார்பனேல் கூட்டம் சுக்ரோஸ் மூலக்கூறுலாம் மறைக்கப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. சுக்ரோஸ் உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற சீனி சுக்ரோஸ். ரைட், அடுத்தது பாருங்க, ஒரு சாக்கரைட் இரு சாக்கரைட்டும் வெல்லங்கள், இனிப்பிச்சுவை உள்ளவை, நீரில் கரையக்கூடியவை, கொதிக்க வச்சால் பளிங்காகும் தன்மை உடையவை. இதான் ஒரு சாக்கரைட்டும் இரு சாக்கரைட்டும் வெல்லங்கள் என்று நாங்கள் இவற்றை சொல்றோம். ஆனால் நாங்கள் மற்ற இயல்புகள் எழுதலாமான்னு யோசிச்சு பாருங்க, எழுதுற இல்லை நாங்கள். இதான் இந்த பிரச்சனை. எஸ்ஏ கேள்விக்கு என்னத்தை எழுதணும், என்னத்தை எழுதக்கூடாது, இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய தன்மை. இதுதான் எல்லாரும் படிக்கணும் தான், எல்லாரும் படிக்கணும், ஓடி படிக்கணும். ஆனால் எக்ஸாமில் சில பேர் ரிசல்ட் நல்லா அவருக்கு தெரிகிறது என்ன, எது எழுதணும் எது எழுதக்கூடாதுன்னு தெரிகிறது. மற்ற ஆக்களுக்கு தெரியல, எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். எழுதி போட்டு சொல்லிங்கன்னா நாங்கள் 3 எஸ்ஏ கேள்வியாக எழுதினாங்க, எங்களுக்கு 4வது கேள்வி எழுத முடியவில்லை. நேரம் காணாது, வடிவ தாராளமாக நேரம் காணும். நாங்கள் கூடுதலாக எழுதுறபடியாக தான் எங்களுக்கு நேரம் காணாமல் இருக்கிறது. பாருங்கள், இவற்றில் பாருங்கள் பல் சாக்கரைட், இவற்றில் மாமூலக்கூறுகளும் பல்வாத்துக்களும் அடங்கும். உயிர் பல்வாத்துக்கள் சேரும், பல்வாத்துன்னு சொல்லும்போது உயிர் பல்வாத்துக்கள் அடங்கும். சில 100லிருந்து சில 1000 வரையான ஒரு சாக்கரைட் உப அலகுகளால் ஆக்கப்பட்டது. வடிவ அமைப்பின் அடிப்படையில் நேர்கோட்டு வடிவம், கிளை கொண்ட வடிவம் என வகைப்படும். வடிவ அமைப்பின் அடிப்படையில், சரியோ, படிச்சிருக்கிறோம். செல்லுலோஸ் ஒரு நேர்கோட்டு வடிவம், கிளைகோஜன் ஒரு கிளை கொண்ட வடிவம்,
அமிலோபெக்டின் கிளை கொண்ட வடிவம், அமிலோஸ் நேர்கோட்டு வடிவம். நேர்கோட்டுன்னு சொல்லும்போது சுருளி வடிவமாகவும் காணப்படலாம், சுருளி வடிவமாகவும் காணப்படலாம். சரி பாருங்க, தொழில்களின் அடிப்படையில் வடிவ அமைப்பின் அடிப்படையில் தாழ்த்தும் இயல்பின் அடிப்படையில் எப்படி கார்போஹைட்ரேட் சேர்வைகள் பிரிக்கப்படுறது என்பதை நீங்கள் பார்க்கணும். கட்டமைப்புக்குரிய வடிவம், சேமிப்பு வடிவம் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். தொழில்களின் அடிப்படையில் சேமிப்பு, கட்டமைப்பு. சேமிப்பு என்னென்னு பார்ப்போம். சேமிப்பு வடிவங்கள் நாங்கள் கீழே தொழில்களில் பார்க்குற பொழுது பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், ஒரு சாக்கரைட்டின் தொழில்கள் சக்தி மூலம் சுவாச கீழ்ப்படை. உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு எங்களுக்கு நிறைய ஏடிபி சக்தியை தருது. இரு சக்கரைட்டுகளினதும் பல் சக்கரைட்டுகளும் கட்டுமான தொகுதியோம். இரு சக்கரைட் ஆக்குவதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலெக்டோஸ். பல் சக்கரைட் செல்லோஸ், குளுக்கோஸினுடைய பல்பௌதியம். பாருங்கள், பல் சக்கரைட்டின் கட்டுமான தொகுதி. நியூக்ளியோடைட்டுகளின் கூறு என்னென்ன பாருங்கள்? ஏடிபி, அடினோசன் ட்ரைபாஸ்பேட், ரைபோஸ்பேட், 5 கார்பன் வெல்லம். நிக்கோட்டின் அடினின் டையமைட் பாருங்கள், NADP, நிக்கோட்டின் அடினின் டை பாஸ்பேட். இவை எல்லாத்துலயும் 5 கார்பன் ரைபோஸ் வெல்லம் காணப்படுவதை நீங்க படிச்சிருப்பீங்க. 5 கார்பன் வெல்லம். இரு சக்கரைட் பாருங்கள், பாலில் சேமிப்பு வெல்லம் லாக்டோஸ் ஒரு இரு சக்கரைட். உரியத்தில் கொண்டு செல்லல் சுக்ரோஸ், இரு சக்கரைட் சேர்வை, உரியத்தில் கொண்டு செல்லல். உரிய எளியத்தை எடுத்து நாங்கள் சின்ன நெல் தானியங்களை சாப்பிட்ற பொழுது எங்களுக்கு இனிக்கிறது, சுக்ரோஸ் கொண்டு செல்லப்படுது. ஒரு பிஞ்சு மரக்கறியை சாப்பிடும் பொழுது, பைத்தங்கொடி போன்றவற்றை சாப்பிடும் பொழுது இனிக்கிறது. கரும்பில் சேமிப்பு வெல்லம், கரும்பின் தண்டில மைய வளையத்தில் சுக்ரோசு சேமிப்பு வெல்லமாக காணப்படுகிறது. ரைட். அப்போ கரும்பை புழிஞ்சு உங்களுக்கு தெரியும், புழிஞ்சு எடுத்து அதை காய்ச்சும் பொழுது எங்களுக்கு வெல்லம் உருவாகிறது நாங்கள் படிச்சிருக்கிறோம். பல் சக்கரைட்னஸ் தொழில் பாருங்க, சேமிப்பு பல் சக்கரைட் மாப்பொருள், கிளைகோஜன், இனூலின், ஃப்ரக்டோஸினுடைய பல்பௌதியம், கிளைகோஜன் குளுக்கோஸின் பல்பௌதியம், மாப்பொருள் குளுக்கோஸினுடைய பல்பௌதியம். இப்போ மாப்பொருளுக்கும் கிளைகோஜன் மாப்பொருள் படிச்சிருப்பிய தாவரத்தில் காணப்படுதுன்னு சொல்லி. கிளைகோஜன் விலங்குகள்ல காணப்படுறது, பங்கஸ்ல காணப்படுறது சேமிப்பு உணவு. அதான் இங்க நோட்ஸை படிச்சிருப்பியல். சரி, கட்டமைப்பு பாருங்க, செல்லோஸ், பெக்டின், தாவரத்தின் சுவரில் காணப்படுறது பெக்டின் சேர்வை. செல்லோஸ் கலெக்டோஜுரோனிக் அமிலம், செல்லோஸ் குளுக்கோஸுடைய பல்பௌதியம். செல்லுலோஸ் தாவர கலைச்சுவரில் காணப்படுற பல்பௌதிய சேர்வை. பெப்டிடோகிளைக்கன், அது எங்க இருக்கு? பாக்டீரியாவின் கலைச்சுவர். கைட்டின், பங்கஸ், ஆத்ரோபோடா, குளுக்கோஸ் அமைனுடைய பல்பௌதியம். குளுக்கோஸ் அல்ல, குளுக்கோஸ் அமைனுடைய ஒரு பல்பௌதிய சேர்வைகள்.